ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அனலேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், நம்ம நாட்டில் இருந்து வெளிநாடு போகிற நண்பர்கள். நம்ம நாடுன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா, இப்படி ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. பட் அந்த நாட்டில் இருந்து வெளிநாடு போகிற நண்பர்களுக்கும் அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு லீவில், அதாவது 3 மாதமோ 6 மாதமோ வெக்கேஷன் வருவாங்கள்ல, அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்க்க போனால், பட் சில நண்பர்கள் வந்துட்டு கேட்குறாங்க, நாங்கள் நாட்டில் இருக்கும்போது எங்கள் ஐடி கார்டை கொடுத்து சொந்தமாக ஒரு சிம் நம்பர்னு எடுத்து நாங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணோம். அதாவது 10 வருஷம் 15 வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் எங்களோட காலத்தின் கஷ்ட காலத்தில் வந்து நாங்கள் வெளிநாடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. பட் நாங்கள் வரும்போது அந்த சிம் கார்டு எடுத்து வந்துட்டோம். நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு 2 வருஷமும் 3 வருஷமும் நாட்டுக்கு போயிட்டு அந்த சிம் கார்டை போட்டால் எங்களுக்கு அந்த சிம் கார்டுக்குரிய சிக்னல் நெட்வொர்க் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. பட் அந்த நம்பரை நாங்கள் தொடர்பு கொண்டால் வேறு ஆள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுது. பட் அந்த நம்பரை வந்து சிம் கார்டு நம்பரை நாங்களே கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் பாஸ் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து கேட்டுக்கொண்டே வராங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 பதிவு போட்டிருந்தோம். அதாவது நம்ம மணலேக்கர் பக்கத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முதலே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு 3 மாதத்துக்கு முதலே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். பட் நம்ம பேஜில் வந்து புதுசாக லைக் பண்ணி வாரவங்க கொஞ்சம் கீழே பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆண்ட்ராய்ட் மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம், நோக்கியா மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி வந்து நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படியான விஷயங்களை நம்ம மணலேக்கர் பக்கத்தில் போட்டிக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு தேவையான அனைத்து அப்ளிகேஷனையும் நாங்கள் வெளியாக்கியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வந்துட்டு பயனுள்ள அப்ளிகேஷனாக தெரியுதோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? தயவுசெய்து புதுசாக வரவங்க கொஞ்சம் கீழே பார்த்து நம்ம பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி இதை சொல்லிடுற மாதிரி எப்படி நம்ம அந்த சிம் கார்டு நம்பரை வந்து பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், இப்போ சாதாரணமாக நீங்கள் நாட்டில் இருக்கும்போது இப்போ ஒரு சிம் கார்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளிநாடு வரும்போது அந்த சிம் கார்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், கொண்டு வரதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், 2 நாளைக்கு முதல்ல நீங்கள் ரோமிங் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். 2 நாளைக்கு முதல்ல நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சிம் வாங்கிக்கிறீங்களோ அந்த சிம் நிறுவனத்துக்குரிய பிரான்ச் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டு ஏர்போர்ட்டில் போய் இறங்கி நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரோமிங் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சிம் கார்டு வந்துட்டு நேரடியாகவே அவங்களுக்கு உங்களோட சிம் கார்டுக்குரிய நம்பருக்கான நெட்வொர்க் வந்து அவங்களுக்கு அந்த பிரான்ச் நிறுவனத்தை கிடைக்கும். சரிங்களா? கிடைச்சின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் வந்து கட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. பட் உங்களுக்கு சிம் கார்டில் வந்து ரோமிங் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை, உங்களோட அந்த சிம் கார்டில் நெட்வொர்க் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் 3 மாதத்தில் வந்து சம்பூர்ணம் அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 2 மாதத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு அவுட் கோயிங் காலை கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்கமிங் கால் வந்துட்டு 3ஆவது மாதம் கட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட ஐடி கார்டை கொடுத்து அதே நம்பர் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு மாதம் வெயிட் பண்ணுவாங்க. அதிலே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக 6ஆவது மாதம் வந்து அதே மொபைல் நம்பரை வந்து வேறு ஆளுக்கு கொடுப்பாங்க. இது கொடுக்குறதால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பட் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு, உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, தாத்தா, அக்கா, தங்கச்சி, தம்பி, இப்படி நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. பட் நீங்கள் வெளிநாடு வர விஷயம் வந்துட்டு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னடா ஆள்ற சத்தத்தை காணும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்போது வேறு ஆள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுவார். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். சம்டைம் வந்துட்டு பெண், இப்போ உங்களோட தாத்தாவோ தங்கச்சி யாராவது கால் எடுக்கும்போது ஒரு ஆம்பளை ஒரு ஆள் அட்டென்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால், பட் பொம்பளை குரல் கேட்டுச்சில்ல அப்படின்னு சொல்லி அப்போ அதிலிருந்து தொடர்பு ஏற்படுத்தி இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் வாழ்க்கைகளும் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை பிரிகிற வாய்ப்பு எப்படி தெரியுமா வரும்? இப்போ சம்டைம் நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ அரபி நாட்டுக்கு வரீங்க. அரபி நாட்டில் உங்களுக்கு சம்டைம் வந்து நல்ல வேலையில் கிடைக்காம போகலாம். அதே மாதிரி வந்து மாதம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கலாம், சம்பளம் கிடைக்காம போகலாம். இப்போ நல்ல இடமும் இருக்குது, கெட்ட இடமும் இருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன செய்வீங்கன்னு 2 நாளைக்கு ஒரு கால் எடுக்கலை, அப்புறம் சாதாரண உங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஒரு மாதம் நீங்கள் கால் எடுக்கல, ஒரு 10-15 நாள் நீங்கள் கால் எடுக்க, எக்ஸாம்பிளுக்கு நான் மாதம் சொல்கிறேன், 10-15 நாளைக்கு நீங்கள் கால் எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் நாட்டுக்கு வந்துட்டீங்களே என்னறியான்னு சொல்லி அவங்க பதறிக்கொண்டு நினைச்சுவாங்க. நீங்கள் வைத்திருந்த சிம் கார்டு நம்பருக்கு தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ளும்போது வேறு ஆள் அட்டென்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இதிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் அம்பிட்டு அப்படி போய் வாழ்க்கையிலும் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து நீங்கள் அப்படியான பிரச்சனைகள்லாம் வராமலுக்கு நீங்கள் தகுத்து கொள்ளணுமாக இருந்தால் நீங்கள் ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. நீங்களே அந்த சிம் கார்டு நம்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த சிம் கார்டு நம்பரை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுச்சுன்னா ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிக்னல் கிடைச்சிருந்துச்சுனால் 3 மாதத்துக்கு இருக்கான்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு கிளம்பு இருக்கும் போது இப்போ நாட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்
யார்கிட்டையோ இல்லை உங்களோட தெரிஞ்ச உங்களோட குடும்பத்துக்கிட்டையோ யார்கிட்டையோ உங்களுக்கு ஒரு கார்ட்டை ஒன்று எடுத்து அந்த கார்ட்டுக்குரிய நம்பர் எடுத்து நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுங்க சரிங்களா. பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக அந்த சிம் கார்டு வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னுச்சுனால் இப்போ எல்லா நாட்டுகள்லையும் வந்துட்டு இன்டர்நேஷனல் சிம் நம்பருக்கு வந்துட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வசதியை கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த சிம் பாவிக்கிறீங்களோ அந்த சிம் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ண கேட்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் கொடுப்பாங்க. எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் அவங்க ஹெல்ப் கொடுப்பாங்க. அதனூடாக நீங்கள் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குச்சுன்னா இப்போ சில நண்பர்கள் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு எப்படி இன்டர்நேஷனல் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் கமெண்டோடாக தெரிவிச்சிங்கன்னா அந்த பதிவு கீழே அவங்க பார்த்தாங்கன்னு நிச்சயமாக அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் தயவு செய்து அதாவது இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எந்தெந்த நாட்டில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ சிலவங்க துபாயில் இருப்பாங்க, குவைட்டில் இருப்பாங்க, கட்டாரில் இருப்பாங்க, பஹ்ரைனில் இருப்பாங்க, சவுதி அரேபியாவில் இருப்பாங்க, வேறு நாட்டில் இருப்பாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து கமெண்ட்டில் தெரிவித்தால் அவங்களுக்கும் அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ரோமிங் கால் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு சிக்னல் பாரில் கிடைக்கல, அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சிக்னல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த ரோமிங் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கிடைச்சி உங்களுக்கு சிக்னல் பாரில் அந்த எனக்கு ஆறுன்னு சொல்லி கிடைக்கல மேலுக்கு, இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கல, சும்மா நார்மலாக தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு அப்ளிகேஷன் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல்லே இருக்குது, எல்லாரும் மொபைல் எரியக்கூடியது அந்த செட்டிங் வந்து சரிங்களா. செட்டிங் போனீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக உங்களுக்கு டேட்டா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. டேட்டா யூசர்ஸ்ன்னு சொன்னால் இப்போ நிறைய ஒவ்வொரு மொபைலுக்கு வேறுபட்டு வரும். நீங்கள் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ டேட்டா யூசர்ஸ் வந்து டச் பண்ண கேட்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த பார்லேயே உங்களுக்கு கிடைக்கும். சில மொபைலுக்கு இப்படி கிடைக்கும், சில மொபைலுக்கு வந்து செட்டிங்கில் கிடைக்கும் சரிங்களா. இப்படி கிடைக்கிறவங்களுக்கு அதாவது மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டுருங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல எண்டே மாதிரி இப்படி பிளேனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செட்டிங் போகிறதாக இருந்தால் மெனு பட்டனுக்கு பக்கத்தில் நீங்கள் செட்டிங் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலுக்கு பாருங்கள் வந்து 3 டாட் இருக்குது, இந்த 3 டாட்லேயுமே நீங்கள் செட்டிங் போகலாம் சரிங்களா. பாருங்கள் இதுலேயும் வந்து செட்டிங் போகலாம். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த கீழுக்கு பாருங்க வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வருகில்ல, இதை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ண கேட்க அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இப்படி வருது. இப்படி வந்துச்சுன்னா இப்போ நான் ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு சிம் வந்துட்டு டயலாக் சிம் வந்து கீழே பார்த்துல உங்களுக்கு கீழே பாருங்கள் வந்துட்டு நெட்வொர்க் யுவர் சோஷன் சொல்லிக்கல, அதில் பாருங்கள் சவா அல்ஜாவால் சொல்லியிருக்குது, அதே மாதிரி வந்துட்டு டயலாக் இருக்குது சரிங்களா. இப்போ இதை நீங்கள் வந்து ரோமிங் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். இப்படி உங்களுக்கு எதுவுமே எழுதி காட்டலை அப்படின்னு சொன்னால் இந்த நெட்வொர்க் வந்துட்டு அதாவது நெட்வொர்க் யுவர் சோஷன் வந்துட்டு டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக உங்களோட ரோமிங் வந்துட்டு ஆக்டிவேட் லைக்குன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேஞ்சிங் ஆகி இன்னும் எதை செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு ஆட்டோவாக சேஞ்ச் ஆகலைன்னு சொன்னால் மேலே கிடைக்குது சேஞ்ச் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிக்கல இந்த இடத்துல. இதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்படி சேஞ்சிங் ஆகும். சேஞ்சிங் ஆகிட்டு என்னென்ன சிம் நிறுவனம் இருக்குமோ அனைத்து பேரும் வந்திருக்குது. உங்களுக்கு எந்த நேம்ஸ் வந்து பிடிக்குதோ அந்த நேம்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா சரி ஜஸ்ட் வெயிட் பண்ண காட்டுறேன். சேஞ்சிங் வந்துச்சுனால இப்போ பாருங்கள் நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறதால இப்போ மொபைல் இருக்குது, அதே மாதிரி ஜேன் இருக்குது, அதே மாதிரி எஸ்டிசி அல்ஜாவால் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எந்த சிக்னல் பெஸ்ட்டுன்னு அப்படி தெரியுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி நீங்கள் 3 மாதம் கழிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொன்றாக மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மாதம் வந்துட்டு 3 மாதத்துக்கு சவால் வச்சிங்கன்னா அடுத்த 3ஆம் மாதம் வந்துட்டு ஜேனில் வச்சுக்கொள்ளுங்க, அடுத்த 3ஆம் மாதம் மொபைலில் வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா. இப்படி நீங்கள் மாற்றி இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது நெட்வொர்க் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அது சிம் கார்டு நிறுவனத்துக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சிம் கார்டு வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி தான் அதாவது நாட்டில் இருந்து வெளிநாடு வரவங்களும் இதே மாதிரி தான் செஞ்சு கொள்ளுங்க, வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு போகிறவங்களும் இதே செஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட சிம் கார்டு வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகாமலுக்கு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்களே எத்தனை வருஷத்துக்கு நாட்டுக்கு போனாலும் சரி தான், அதே மாதிரி வந்து நீங்கள் எத்தனை வருஷம் நாட்டில் இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி தான் அந்தந்த சிம் நிறுவனத்தில் சிம் நம்பர் நீங்கள் பாயக்கூடிய நம்பரை வந்துட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து அல்ஜாவல் வந்து செலக்ட் பண்ணுச்சுன்னா இப்போ எனக்கு வந்து அல்ஜாவல் இது இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும், புதுசாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோமிங் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கும். அந்த மெசேஜை வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு சிக்னல் பாரில் சிக்னல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் எப்படி பேலன்ஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கால்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து கால்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு இப்படி நீங்கள் டைப் பண்ணலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து இப்போ ஸ்ரீலங்கா நம்பரை இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியும் கால்ஸ் போகாது சரிங்களா. உங்களுக்கு இப்படி டைப் பண்ணி கால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கால்ஸ் போகாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முன்னுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா கண்ட்ரி கோடை கொடுக்கணும் சரிங்களா. கண்ட்ரி கோடை கொடுத்தால் மாத்திரம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை சரிங்களா. இவ்வளோ தான் விஷயம் வந்துட்டு. அதே மாதிரி நீங்கள் சவுதியில் தான் இருக்கிறீங்க, சவுதியில் சிம் கார்டு இருக்குது, அப்போ சவுதிக்கு வந்து நம்ம அதாவது கோட் நம்பர் கொடுக்க தேவையில்லை, நேரடியாகவே நம்ம வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியும் கால் போகாது. நீங்கள் இப்படி இந்த கோட் நம்பரை கொடுத்துட்டு தான் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா. இப்படி டைப் பண்ணணும், உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணுமோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது அந்த கண்ட்ரி கோடை கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த கால்ஸ் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்எம்எஸ் வந்துட்டு பண்ண போனால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த கண்ட்ரி கோடை கொடுத்தா நீங்கள் எஸ்எம்எஸும் கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இப்போ சாதாரணமாக நீங்கள் அந்த சிம் கார்டை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஒரு 45
அதே மாதிரி 45 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்துட்டு கால்ஸ் யாருக்காவது கால்ஸோ அல்லது எஸ்எம்எஸோ நீங்கள் பண்ணுங்கள் சரிங்க. பண்ணிவிட்டு அதிலேருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்போ சாதாரண நீங்கள் கால்ஸ் ஒன்று பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஹலோன்னு சொன்ன கேட்க இப்போ ஸ்ரீலங்கா காசு வந்து சாதாரணமாக உங்களுக்கு 15 ரூபா 20 ரூபா வெட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 3 ரூபா வெட்டுவாங்க. பட் ஒரு 45 நாளைக்கு ஒருக்கா ஒரு 3 ரூபா ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று விட்டு நம்ம அந்த சிக்னல் வந்து நம்ம மொபைல் நம்பர் பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு 3 ரூபா 45 நாளைக்கு ஒருக்கா செலவழிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி நம்ம அதாவது செலவழிக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைச்சாலும் அந்த சிம் கார்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகினால் நீங்கள் எப்படியான வேலை செஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்லேயும் தெரிவிப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ சாதாரணமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் உங்களோட கார்டுக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு 3 மாதம் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு கிளம்பறிக்கை போகணும் உங்களோட கார்டு உங்களோட மொபைலுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க தயவுசெய்து. அப்போ தான் அது கட் ஆகாமல் இருக்கிறீங்க. இப்படியான நீங்கள் நம்ம சொன்ன 3 வழிமுறை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சிம் கார்டு நம்பரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழி இருக்குது. இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களே. நீங்கள் ஷேர் பண்ணும்போது பட் எனக்கு கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கும். பட் நீங்கள் ஷேர் பண்ணலன்னு இதே மாதிரி ஏகப்பட்டவங்க நாள்தோறும் வெளிநாடு வந்து கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு கேள்வியை கேட்டு கொண்டு இருப்பாங்க. ஆகலாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட ஃபேஸ்புக்லேயும் எத்தனை பேர் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களும் வெளிநாடு வந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகலாம் நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வேலை குறையும். இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அதை நிச்சயமாக ஷேர் பண்ணி மக்கள் உங்களுக்கு தெரியப்படுங்க. மற்றும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.